இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கோபி எப்படியாச்சும் வீட்டில் தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, தான் அப்பாவாக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஒரே மாற்றி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னா இது இவ்வளோ ஈஸியாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற விஷயம் கிடையாது. அதனாலேயே அவருக்கு இன்னமும் என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி நிலமையில தான் அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கதையில் இப்போ செழியன் ஜெனி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க பிரச்சனைகள் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில. இது பல தடவை திருப்பி காமிச்சே இருக்காங்க. எதுக்காக இந்த இதை கொண்டு போகிறாங்க, எங்கே பெருசாக வெடிக்க போகுது, திருப்பி ஜெனி கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம் நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ட்ராக்கை இன்னும் கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை வச்சாகணும், அவங்களுக்கு ஒரு பேரலல் ட்ராக்ஸ் மல்டிப்புளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணுறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செடியனுடைய ஆஃபீஸ் குரூப்லலாம் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த தடவை ட்ரிப்புக்கு போகும்போது கண்டிப்பாக ஏதோ அங்கே போய் ஐஸ் பிரேக் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், செஷன்லாம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. நிஜமாவே இந்த மாதிரிலாம் அந்த கம்பெனிலேருந்து கூட்டு போயிட்டு நம்ம ஜாலியாக எங்கேயாச்சும் ட்ரிப்பில் போய் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் கேங்காக உட்கார வச்சு கொஷின் கேட்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஆக்டிவிட்டி பண்ணுறேன், நம்மளை போட்டு கழுத்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ பேச ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா இவங்க எங்கே போகிற நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னா, பாண்டிச்சேரி போகிறேன் ஆஃபீஸ் மேட்லேருந்து ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அவங்க அதெல்லாம் போக வேணாம், என்கிட்ட கேட்காம முடிவு பண்ணேன் அப்படின்னா, ஐயோ நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாங்களாம் இங்கே கஷ்டப்படுவோம், நானும் பாப்பாவும், நீ மட்டும் அங்கே போய் சந்தோஷமாக இருக்க போறியா அப்படின்னு கேட்க, அதுதான் உண்மையான காரணமா இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டால் வேறு என்ன காரணம் இருக்குது அப்படின்னா, இல்லை உனக்கு எவ்வளோ நம்பிக்கை இல்லைங்கனால சொல்கிறியா அப்படின்னா, ஆமான்னு கூட வச்சுக்கோ, எனக்கு அதெல்லாம் இப்போ வேணான்னு தோணுது, முன்னாடிலாம் அனுப்புவேன் தான், இப்போ எனக்கு வேணாம், நீ போகாத அப்படின்ட்டா. அதனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் அவர் அதுக்கும் சரின்னு சரி சொல்லிடுறாரு. அவங்க கோவமாகவே கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையெல்லாம் ஜாலியாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இனியா கொஞ்சிட்டு ஒரே ஜாலியாக அவங்க நான் அத்தையாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கும் பொழுது இப்போ கீழே வராரு கோபி. இந்த விஷயத்தை எப்படியா நம்ம அம்மாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஈஸ்வரியை கூப்பிட்டா, என் கூட கொஞ்சம் காரில் வரீங்களா, நம்ம கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணுங்கும் போதே ஒரு ஃபோன் வருது. என்னடா ஃபோன் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஈஸ்வரி ஆக்சுவலி சொந்தக்காரங்கள்ட்ட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நாளைக்கு இருக்குது, வந்துருங்க சீதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா, செடியன் குழந்தைக்கு தான். குழந்தை இருந்தால் அதுக்கு பேர் வைக்கணும், பேர் வைக்கணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்ல. உன்கிட்ட சொல்லலையா யாரும், நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, வீட்டிலே இருந்துறாங்க, நீ தானே தாத்தா ஒருவா பொறுப்பாரு அப்படின்னா, தாத்தாவா இந்த நேரத்தில் போய் அப்படிங்கும் போது இனியா தாத்தான்னு அப்பாவை சொல்லும் போது நல்லா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க வேறு தனியாக ஒரு பக்கம் புண்படுத்துகிற மாதிரியே எல்லாரும் ஆளாளுக்கு பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ பண்ண உடனே இவருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அமைதியாக வந்துடுறாரு, எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு இப்போ வந்துடுறாரு. வரும்பொழுதே பார்த்தா இப்போ பாக்கியா ரெஸ்டாரண்ட் கிளம்புறாங்க. அவங்க கிட்டக்க இனியா எனக்கு நான் ஸ்டேஷ்னரி கடைக்கு போகணுன்னு அப்படின்னா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு கோபி வந்துடுறாரு. என்கிட்ட உரிமையாக கேட்க வேண்டியதானே, வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இனியாவை காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாரு. அவங்க காரில் மாமதுரா நக்கிளி பாட்டெல்லாம் கேட்க, இந்த பாட்டெல்லாம் என்ன ஒரே இறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கார், ஒரு கடுப்புலேயே இருக்கார். அப்புறம் நீ என் கூட பேசிகிட்டே இருக்க மாட்டேற அப்படிங்கும் போது, இல்லை உனக்கு இப்போ போர் அடிக்குதா, உனக்கு உங்கள் அண்ணனுங்களாம் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டாங்க, உனக்கு ஒரு வேளை ஒரு தம்பியோ தங்கச்சியோ தான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்க, ஏன் தம்பி தங்கச்சி என்ன நினச்சிட்ருக்கீங்க, மயு ஏதாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வேணவே வேணாம், அவங்க அம்மா இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, இதில் மயு வேறையா அப்படின்னு பேச, ஐயோ அப்படி கேட்கல, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் குழந்தைங்கள்லாம் இருக்கா, அப்படியே சாரி தம்பி தங்கச்சியெல்லாம் இருக்கா, சின்ன தம்பி தங்கச்சியா பொம்மை மாதிரி குட்டியா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு 5-6 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்களே, ஒரு 7-8 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கவங்களே கிண்டல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஏதோ ஒரு பையனை பற்றி பையன் வீட்டில் இப்படி இருக்காங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு என் காலேஜ் மேட்டு அப்படின்னா, பசங்களுக்குள்ளலாம் நீ பேச வேணாம், பசங்களுக்குள்ளலாம் ஏன் பேசுகிற அப்படின்னா, எல்லா பசங்களையும் ஒன்று உங்களமா நினைக்காதீங்க டேடின்ட்டாங்க. இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டார் கோபி. என்ன சொன்னேன் நான் மோசமா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் தான் மோசம், அம்மாவை டிவோர்ஸ் பண்ணீங்க சரி ஓகே, ஆனால் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து அம்மாவோட மனசு கஷ்டப்படுங்கிறத புரிஞ்சுக்காமல் நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, எல்லாரும் உங்களை மாதிரியா இருப்பாங்க, நீங்கள் தான் டேடி பண்ணுறது எல்லாமே தப்பாக பண்ணுறீங்க அப்படின்ட்டாங்க. இப்போதே இதுக்கே எப்படின்னா அடுத்து குழந்தை வேறு பிறக்கவோன்னு சொன்னால் என்ன போகுது, ஒரு தலையை பிடிச்சிக்கிறாரு கோபி. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறேன்னு கிளம்பி வராங்க ராதிகா. அப்போ தான் ஜெனிக்கு ஜூஸ் போட்டிருக்காங்க பாக்கியா. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு, ஜூஸ் போட முடியல. உடனே அவங்க டயர்டாக திரும்பி நான் ஓகே நான் கழுவி வைக்கிறேன்னு இருக்கும் போது, இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க, நான் ஜெனிக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாக்கியா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஜூஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நல்லவங்களா இருக்கலாம்க்கா, இவ்வளோ நல்லவங்களா இருக்காத அப்படின்னு செல்வி சொல்லிடுறாங்க. இது இல்லாமல் செல்வியுடைய கணவருக்கு வேற வேலை போட்டு தர சொல்கிறாங்க ஹோட்டலில். ஸோ பல குட்டி நிறைய கதைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் கோபி சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு தான் அப்பாவாக போகிறதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.
இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் வந்து கோபி எப்படியாச்சும் வீட்டில் வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது